வணக்கம் நேயர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். மாதங்களிலே மார்கழி நான் என்று சொல்லியிருந்தார் விஷ்ணு. கிருஷ்ண பகவான் இதை ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுறார். ஆனாலும் புரட்டாசி மாதம் வந்த உடனே நம்ம எல்லாரும் புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி தலிகை பண்ணி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் சொல்லுவோம். கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு இருப்போம். இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கோவிந்தன்னா கோனாலே நம்ம பசுமாடு, அதனை சேர்ந்தவன் தான், அவனை பிடித்து வைத்திருப்பவன், கொண்டு வந்திருப்பவன், நமக்கு கொடுப்பவன், அதெல்லாம் வந்து கோவிந்தன்னு பேர். கோவிந்தனுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளை சேர்ப்பவன், அப்படியே இடையன்னு சொல்லுவோம். நம்மளை இடைப்பட்ட இடத்துலேருந்து நம்மளை கொண்டு சேர்ப்பது அப்படின்னு சொன்னது இதுவும் அவர் தான். நம்மெல்லாம் பசுமாடு, அவரை ஓட்டின்னு போகிறார் அப்படிங்கிற அந்த ஆக்டிவிட்டி. அப்போது இந்த நாளிலே, இந்த புரட்டாசி மாதத்திலே 2 விதமான சிறப்புகள் நார்மலாக நடக்கும். ஒன்று மகாலயபக்ஷ அப்படின்னு ஒன்று இருக்கும். தர்ப்பணங்கள் கொடுப்பது 15 நாள் அமாவாசை கீழே, அதாவது பௌர்ணமி ஆரம்பித்ததுலேருந்து அமாவாசை வரைக்கும் தர்ப்பித்து விடுதல். 15 நாள் தர்ப்பணத்துக்கான நாட்கள். புரட்டாசி 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிடணும். அன்றைக்கி பௌர்ணமியாக இருந்ததுன்னா அந்த 15லேருந்து. அடுத்தது மகாலய அமாவாசை. அது முடிந்த 3ஆம் நாளிலே நம்ம வந்து நவராத்திரி ஆரம்பிச்சிடும். புரட்டாசி அமாவாசை முடிந்த மறுநாளைக்குலேருந்து நமக்கு நவராத்திரி ஆரம்பித்துவிடும். இதுதான் நார்மலாக அந்த ஸ்பெல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடம் அப்படி தான் நடக்க போகிறது. மகாலய பட்சம் அப்படிங்கிறது 15 நாள் நடக்க போகிறது. 18ஆம் தேதியிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும். 2ஆம் தேதி அக்டோபர் 2 அமாவாசை வந்துடும். 3ஆம் தேதி நவராத்திரி ஆரம்பித்து விடும். இப்போது இந்த பட்சம் அப்படிங்கிறதுல என்ன நடக்கும் அப்படின்னாக்க, நம்மளுடைய முன்னோர்கள் திதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. திதி அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அதாவது நமக்கு எப்படி பசி எடுக்குமோ, அதுக்கு சாப்பாடு வேண்டுமோ, அதே மாதிரி நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய திதி தான் எள்ளு தர்ப்பணம். இந்த தர்ப்பணங்களை செய்யும்போது அந்த தர்ப்பணாதிகளுக்கு வாங்கிக் கொள்வதற்காக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு இருக்குது. அதுலேயும் ஸ்பெஷலாக பரணியும் போது, அபபரணி நட்சத்திரம் போது, பரணி நட்சத்திரத்தின் போது கொடுக்கக்கூடிய தர்ப்பணம், அதே மாதிரி அஷ்டமியோடைய நாளில் 8ஆம் நாள் கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களும் டெஃபினட்டாக அவங்களுக்கு நல்லபடியாக போய் சேரும்னு இருக்குது. அதனால் அந்த நாட்களில், இந்த 15 நாட்களிலையுமே ரொம்ப விரதமாக இருக்க வேண்டும். பாய்ப்படுக்கையில் படுக்கக்கூடாது. உணவும் ஒருவேளை சாப்பிட வேண்டும். தர்ப்பணாதிகள் தவிர வேறு எதுவும் சிந்தனைகள் கூடாது. தான தர்மங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் செஞ்சால் என்ன பலன் அப்படின்னாக்க, முன்னோர்களுக்கு போய் சேரும் அப்படின்றது ஒன்று. 2வது, வாழ்க்கையின் சுபிட்சம் கிடைக்கும். வாழ்க்கையில் கஷ்டம் ஏன் வருதுன்னு தெரில. பித்ருக்காரியங்கள் செய்யாதனால்தான் பாதி கஷ்டம் இருக்குன்றது எல்லோரும் புரிஞ்சுக்கணும். பித்ருக்களுக்கு இருக்கும்போதுமே நம்ம செய்கிறதில்லை, அவங்க போன பிறகும் செய்கிறதில்லைன்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம ஆத்மா அவங்ககிட்ட தான் வந்தது. அதை புரிஞ்சுட்டோம்னா பாதி விஷயம் சரியாகிடும். நான் வந்திருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஜீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா பல தலைமுறையிலேருந்து இது வந்தது தானே இந்த ஜீன். அப்போ அந்த தலைமுறைகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு அர்த்தமாகிடுறது இல்லையா? அப்போ அந்த தலைமுறைகளுக்கெல்லாம் நம்ம பிரதி பலனாக செய்யக்கூடியது, அது மாடாய் பிறந்திருக்கலாம், புல்லாய் பிறந்திருக்கலாம், குருவியாய் பிறந்திருக்கலாம், கோழியாய் பிறந்திருக்கலாம், கொக்காய் பிறந்திருக்கலாம். அப்போ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீனியை கொடுக்கணும்ல, திருப்பி கொடுக்கணும்ல, ரிப்பீட் கொடுக்கணும். அது நான் போய் கண்டுபிடிச்சி போட முடியாதுன்றால் ரிஷி என்ன பண்ணுறாரு, எல்லை தர்ப்பணம் பண்ண சொல்கிறார். எல்லை தர்ப்பிக்கும் போது இந்த எல்லை அவர்கள் எடுத்துக்கொண்டு யார் யாருக்கெல்லாம் எப்படி வேணுமோ, ஒரு மாடாக இருந்தால் புல்லை கொண்டு போய் கொடுக்கும், ஒரு குதிரையாக இருந்தால் அதுக்கு ஒரு வேலை, அதுக்கு சாப்பாடு போய் கொள்ளு வந்து சேர்ந்து நிலும், அதே ஒரு எறும்பாக இருந்தால் அரிசி துளியாய் போய் நிற்கும். இப்படி அவர்களுக்கு ஏற்றாற் போல உணவு வகைகளை பிரித்து கொடுத்து விடுவார்கள் அப்படின்றத ரிஷி கிளியராக சொல்கிறார். அப்போது இந்த தர்ப்பண காலங்கள், மகாலயபக்ஷ தர்ப்பண காலங்கள் போது தர்ப்பிப்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த தர்ப்பணத்தை விடாமல் செய்யும்போது அவர்களுக்கு சுபிட்சம் உண்டு என்பதிலே சந்தேகமில்லை. ஏன்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டால் என்ன சொல்லுவோம், ரொம்ப திருப்திப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த திருப்தி தான்
நமக்குடைய முன்னோர்களுக்கும் மூதாதையர்களுக்கும் நம்ம தர்ப்பணங்களாக திதிகளாக கொடுக்கும்போது அவர்கள் திருப்தியதன்னு திருப்தியான உடனே சொல்லக்கூடிய விஷயமாக மாறி நமக்கு அந்த பலனாக வாழ்வின் பலனை கொடுத்து விடுவார் என்பதிலே சந்தேகமில்லை. அதனால் அவசியம் மகாலய தர்ப்பணங்களை பண்ணுங்கள். மகாலயபக்ஷ அமாவாசையும் போது அந்த திதி தர்ப்பணத்தை விடக்கூடாது. அப்படின்னா எல்லோரும் கம்பல்சரியாக போய் அன்றைக்கி திதி பண்ணணும். குளக்கரையிலையோ கடல்லையோ இல்லை கிணற்று பக்கத்துலேயோ எங்கெல்லாம் தண்ணீர் முடிஞ்ச வரைக்கும் ஓடுற தண்ணீராக இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஓடுற தண்ணீர் இருக்கிற இடத்துல உட்காந்து அந்த தர்ப்பணங்களை பண்ணும்போது அந்த தண்ணி கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல இந்த எல்லை கொண்டு சேர்த்துறோம் அப்படின்னு இருக்குது. அதனால் இதை எல்லாரும் பண்ணி வாழ்விலே சுபிட்சத்தை பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு பதிவில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.